ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த துதி ஆராதனை ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது நாம் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். தடைகள் உடைக்கப்படும், நுகங்கள் முறிக்கப்படும். உற்சாகமாய் ஆண்டவரை துதிப்பதிலே நீங்கள் உற்சாகப்படுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய போதகர் அவர்கள் இந்த துதி ஆராதனை ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிப்பார்கள். நல்ல பிதாவே, உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசப்பா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உம்மை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்க. ஆமென். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இருதயபூர்வமாக தேவனை மகிமைப்படுத்த கனம் பண்ண உதவி செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி மேல் அன்பு கூர்ந்த தேவன், ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின தேவன். ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தி பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தி பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. உமக்கு ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க. உம் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்கின்றே. உம் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்கின்றே. கரைபடாத மகனாய்
முகம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. மாசமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மாசமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்த திருச்சமூகம் நுழையச் செய்தீர். மகா மகா பரிசுத்த திருச்சமூகம் நுழையச் செய்தீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர். குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. உமக்கு ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. உமக்கு ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ஹல்லேலூயா. மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால். ஹல்லேலூயா. அலகையின் பிடி நின்று இந்த பாடல் முழுவதும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஸ்லாக்கியங்கள். ஹல்லேலூயா. ரட்சிப்பு அது கண்ணுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதனுடைய கிரியைகள் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய அபிஷேகம் அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் கிரியைகளிலே அது வெளிப்படும். கண்ணுக்கு தெரியாத உன்னதங்களின் சகல ஆசீர்வாதங்களும் இந்த பாடலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடலை நம் வாயை திறந்து அறிக்கை செய்து பாடும் பொழுது நாம் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறோம். நமக்கு புதிய பலத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். ஹல்லேலூயா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் சார்பில் தேவனை நோக்கி
தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். ஹalleluya. நமக்காக ஒருத்தர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹalleluya. பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவரும் அவரே. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தனியே இல்லை. ஹalleluya. நாம் திக்கற்றவர்கள் இல்லை, நாம் அனாதைகள் இல்லை. ஹalleluya. நமக்காக ஒருவர் ஹalleluya 24 மணி நேரமும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக செபிக்கிற தேவன். ஹalleluya. நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற தேவன். ஹalleluya. ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. ஆண்டவருடைய ரத்தத்தை நாம் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு வல்லமை பெருகுகிறது. ஹalleluya. அந்த வல்லமைகள் அது ஹalleluya அதை செயலிழக்க பண்ணுகிறது. நாம் பாடுகிற பாடல். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, மீட்கப்பட்டு திரு ரத்தத்தால் அலகை பிடியினின்று, மீட்கப்பட்டு திரு ரத்தத்தால் அலகை பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, படைத்தவரை என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால், படைத்தவரை என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, போர்க்கவசம் என் தலைக்கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. போர்க்கவசம் என் தலைக்கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. தீராவியும் அணுகாது, தீங்கி வைக்க முடியாது. எந்த தீராவியும் அணுகாது, தீங்கி வைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, சுத்திகரிக்கும் என்னை தூய்மையாக்கும் வாழ்நாளெல்லாம் தினமும், சுத்திகரிக்கும் என்னை
ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. போர்க்கவசம் போர்க்கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. போர்க்கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. தீயாவியும் அணுகாது தீங்கிழைக்க முடியாது. எந்த தீயாவியும் அணுகாது தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ஹalleluya. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில் நீங்க எல்லாமே எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். சமாதான காரணர் நீங்க தான். ஹalleluya. சர்வ வல்லவரும் நீங்க தான் ராஜா. ஹalleluya, ஹalleluya. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஹalleluya. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க ஹalleluya. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் தேவனுடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும். ஹalleluya, ஹalleluya. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தான். ஹalleluya. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணம், சமாதான காரணம் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன், அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே
சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சுவாசத்தோடு பாடுவோம். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம், இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் வெளிச்சம் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. எல்லாமே எனக்கு நீங்க தானே. எனக்குள் வாழ்பவரும் நீங்க தான். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவே எனக்குள். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இத ஒரு 10-15 தடவை சொன்னாவே போதும், ஒரு புதிய பலன் உங்களுக்குள்ளே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம். எல்லாமே எனக்கு நீங்க தான் ஆண்டவரே. எனக்குள்ள வாழ்றீங்களே தேவ ஜனமே, இங்க நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இத தியானிச்சீங்கன்னாவே போதும், ஒரு புதிய பலன். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாமே எனக்கு நீங்க தான்ப்பா. எனக்குள் வாழ்பவரும் ஹல்லேலூயா நீங்க தான். வழியும் சத்தியமும் நீங்க தான். வாழ்வழிக்கும் வள்ளல் நீங்க தான். ஹல்லேலூயா. நம்மளுக்கு வாழ்வை கொடுக்கிறது அவர் தான். ஹல்லேலூயா. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாடுவோமா இந்த 2 சரணத்தை பாடுவோமா? எல்லாமே எனக்கு. ஹல்லேலூயா நீங்க தான். ஹல்லேலூயா. எல்லாமே எனக்கு நீங்க தானே. எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே. எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வழியும் சத்தியமும், வழியும் சத்தியமும் நீங்க தானே. வாழ்வழிக்கும் வள்ளல் நீங்க தானே. வழியும் சத்தியமும் நீங்க தானே. வாழ்வழிக்கும் வள்ளல் நீங்க தானே.
கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் பூத்து காய்ந்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். எல்லாரும் திரும்ப அந்த வசனத்தை சொல்லுங்க. யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்ந்து நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமியெல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீ பாய்ச்சுவேன், ஆமென். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீ பாய்ச்சுவேன். இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், உன்னை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் பால சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எவ்வளவு அருமையான தேவனுடைய வார்த்தை, வாக்கு தத்தம் பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எதற்கும் கவலைப்பட வேண்டும் என்று அவசியமே இல்லை. ஆண்டவர் காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுற்றிலும் அக்கினி முதலாக இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. காலைதோறும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், நிமிஷந்தோறும் நம்மை விசாரித்து மகிழ்கிற தேவன். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. பாடுவோமா? ஹல்லேலூயா. நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீ பாய்ச்சுவேன், ஆமென். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீ பாய்ச்சுவேன். இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், உன்னை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். நுகங்களை முறித்து விட்டேன், ஆமென். கட்டுகளை அறுத்து விட்டேன், நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவாய், எனக்கே என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன், புதிய கூர்மையான, ஆமென். போரடிக்கும் கருவியாக்குவேன்.
பிரியமான பிள்ளை அல்லவோ, நீ அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகனே நீ வேறொன்று வா, என் மகனே நீ வேறொன்று வா. பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமியெல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார். என் மகனே நீ வேறொன்று வா, என் மகனே நீ வேறொன்று வா. ஹalleluya. ஆண்டவருடைய அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க, ஆண்டவருடைய ஆசையை பாருங்க. பூமியெல்லாம் நிரப்புவோமா. ஹalleluya. பூமி முழுவதுக்கும் உலகம் முழுவதுக்கும் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஒரு ஓரத்திலே ஒரு மூலையிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கும் தெரிய வேணாம், நானும் ஆண்டவரும் நினைச்சா கூட ஆண்டவர் அவர்களை உலகத்துக்கு ஆசீர்வாதமாக, ஹalleluya, கனி கொடுக்கிற செடியாக ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த சித்தமாயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் ஹalleluya ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, இயேசு ராஜாதி ராஜாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசு ராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜாவே
உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ஓ ராமஷே ராகரமரவோ. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. சுத்த இதயமுள்ள இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிறார். சுத்தமுள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். ராந்தரந்தரவோ. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. நம்முடைய சுச்சுவேஷன் ஒருவேளை நல்லாவே இல்லையே, என் சூழ்நிலை நல்லாவே இல்லையே, இத பார்க்கிறதுக்கு நல்லாவே தெரியலையே அப்படின்னாலும் ஆண்டவரை பதில் சொல்லுங்க, நீர் நல்லவர். நல்லவர். அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவ பிள்ளைகளே சகலம் நன்மைக்கு ஏதுவாக. ஆண்டவரை பதில் சொல்லுங்க, தேவர் இது சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, சகலத்தையும் செய்ய வல்லவர். நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன், நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன். கரங்களை உயர்த்தி எப்படி நான் நன்றி உமக்கு சொல்வேன், செய்த நன்மைகள் ஏராளமே. இயேசுவே எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. மீண்டுமாக எனக்கு நல்லவராய், நீ நல்லவர், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. நீ நல்லவர், ரொம்ப நல்லவர், நீ நல்லவர், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ரணவஷேலாதரந்தரனவோ. நல்லவர் இயேசு நல்லவர். நன்றி ராஜா, நீ ராஜாவே.
ஏசு ராஜாதி ராஜாவே. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீர் நல்லவர், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லவர். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு நீர் நல்லவர். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. ராமா ஷேகாலந்தரனமோ உராமாஷ் உத்தாராகா ஷேகரவோ. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். ஹalleluya. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் அது உண்மையானது, அது மாறாதது. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. உடைய வசனத்தின் மூலமாக நேரங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிரேஸ் ஏஜி குடும்பத்தாரை திரும்பவும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். நன்றாய் ஆராதித்தீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய ஜீவியம் என்கிறான காரியத்திலே பல்வேறு அறிவுரைகளை கூறிக்கொண்டே வருகிறார். வேதத்திலே பவுல் அப்போஸ்தலன் நமக்கு நல்ல நிருபங்களை எழுதி தந்திருக்கிறார். தேவன் ஒரு திட்டத்தை வைத்து பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் வளருவதற்குரியதான காரியங்களை அப்படியே செய்திருக்கிறார். அந்த ஆவிக்குரியதான நடத்தையிலே உள்ளதான காரியத்திலே வளர்ச்சியை குறிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதான ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 24 27 வரைக்கும். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் ரோம பிரஜையா இருந்தபடினாலே அங்கிருந்த பல்வேறு காரியங்களை கவனிக்கிறார். அதில் ஒன்று இந்த ஓட்டப்பந்தயம். இந்த ஓட்டப்பந்தயம் என்கிற காரியம் இப்பொழுது நமக்கு பல்வேறு பரிசுகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அன்றைக்கு ஒலிவ இலைகளினால் ஆனதான ஒரு கிரீடம் தான் வைக்கப்படும். அந்த கிரீடத்துக்காக பல்வேறு ஆட்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருப்பார்கள். ரோமாபுரியிலே அது ஒரு விசேஷமான ஒரு காரியமா இருக்கும். பவுல் சென்றதான பல்வேறு இடங்களிலேயும் இந்த நிகழ்ச்சியுடைய காரியத்தை பார்க்கிறான். இதை ஒப்பிட்டு அவர்கள் உலகத்தில் உள்ள பந்தய சாலைகளுக்கு ஓடுகிறார்கள். நீங்களும் நானுமோ ஆவிக்குரிய காரியங்களே ஓட வேண்டும். உலகப்பிரகாரமான காரியங்களே ஓடுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். அதற்கு பெயர் கொடுத்த எல்லாரும் ஓடுவார்கள். நீங்களும் கூட ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கிறிஸ்தவ ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் என்கிற காரியத்தை சொல்லிவிட்டு ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா என்கிற காரியத்தை சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படியானால் இங்கே சொல்லப்படுகிற நிகழ்ச்சி எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆனால் எல்லாரும் பெற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் கிறிஸ்துவ ஓட்டமோ அப்படி அல்ல. யார் யாரெல்லாம் ஓடுவதற்கு உண்மையாய் ஓடுவதற்கு அர்ப்பணித்தார்களோ அவ்வளவு பேருக்கும் ஆண்டவர் தம்முடைய கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், இதோ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிரீடத்தை வைத்திருக்கிற தேவன் நம்மை ஓட்டப்பந்தயம் விளையாடும்படி செய்வதற்கான ஒரு நோக்கத்தோடு கூட தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதே வேளையிலே இந்த உலகத்திலே மனிதன் பாவம் செய்த பிற்பாடு இந்த உலகத்தை தன்னுடைய அதிகாரத்திலிருந்து பிசாசுக்கு அர்ப்பணித்ததினாலே
தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவன் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. அவன் பிசாசிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பிடித்துக் கொள்ள வேண்டியதா இருந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து அவனுடைய உரிமையை கொடுப்பதாய் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த உரிமையை நமக்கு தரும்போது இலவசமாய் தருகிறார். ஆனால் எல்லா அதிகாரத்தையும் பெறுவதற்கு நாம் போராட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ரட்சிப்பு என்கிறான காரியம் பொதுவானது. நீங்கள் நானும் இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, என்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும் போது ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் ஆவிக்குரிய உன்னதங்களிலே நாம் வரும்போது இந்த அனுபவம் அல்ல, சில போராடுகிற அனுபவங்கள் வரும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பந்தய சாலைக்கு போவது அல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அந்த லக்கு என்கான காரியம் இருப்பதல்ல. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு லக்கு இருக்கிறது என்கான காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். எப்படிப்பட்டதான காரியத்தை சொல்கிறார்? ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? அவர்கள் எல்லாரும் நான் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கான அந்த தாகத்தோடு கூட ஓடுவார்கள். ஆனால் நமக்கு நம்முடைய ஓட்டத்துக்கு ஆண்டவர் எப்படி செய்திருக்கிறார்? மற்றவர்கள் வெறித்தனமாய் ஓடுவார்கள். நமக்கும் ஆண்டவர் அப்படி வெறித்தனமான ஓட்டம் அல்ல. எபிரேயரிலே சொல்லப்படும் போது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி நம்முடைய ஓட்டத்திலே நம்முடைய பாதையிலே தெளிவாய் திட்டமாய் ஓட கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் உங்கள் பாதையை பார்த்து ஓடுகிறீர்களா? பல்வேறு காரியங்களிலே இந்தியாவிலிருந்து சென்றதான ஒரு வீராங்கனை அவரிடத்திலான பதக்கம் திரும்ப பெறப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தன்னுடைய பாதையை விட்டு அடுத்தவருடைய பாதையிலே ஓடினார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பாதை கடினம் போலவும் அநேகரில் அடுத்தவர்களுக்குள்ளதான பாதை எளிதானது போலவும் தோன்றலாம். ஆனால் உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பாதையில் போய் நாம் போராடினால்தான் நமக்குரியதான கிரீடம் கொடுக்கப்படும். இல்லாவிட்டால் அது கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நாம் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்ற விசுவாசம் இருக்கிறது. நாம் கர்த்தருடைய கரத்திலே பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த நிச்சயமுள்ளவர்களாய் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாக பந்தயத்துக்கு போராடுகிறவர்கள் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செல்ஃப் கண்ட்ரோல். ஆண்டவர் எதிர்பார்க்கிறான காரியம் இது ஆவியின் கனியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இச்சை அடக்கம் என்கிறான காரியம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், எல்லாவற்றையும் அனுபவிக்க என்னால் முடியும், ஆனால் அது எனக்கு தகுதியாயிராது என்று சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்றேன் என்று சொன்னால், பல வேளையிலே நாம் இச்சை அடக்கம் என்கிறான காரியங்களை கற்றுக்கொள்வது அவசியம். என்னுடைய சரீரம் விரும்புகிறது என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுக்க முடியாது. என் கண்கள் பார்க்கிறதான காரியம் எல்லாம் நான் தடை செய்யாமல் இருக்க முடியாது. அதனால்தான் யோபு சொல்றான், என் கண்கள் மேல் உடன்படிக்கை பண்ண நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? வேதம் சொல்றது, சாலமோன் ராஜா சொன்னானாம், அவன் மனம் இச்சித்தது ஒன்றையும் அவன் தடை செய்யவில்லை என்று சொல்லி அதனால்தான் விழுந்து போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மெய்ப்படுவதாக. இச்சை அடக்கம் என்கான காரியம் எல்லாவற்றிலும் அவசியம். உணவிலிருந்து நம்முடைய பேச்சிலிருந்து எல்லா காரியங்களும் அப்படி இல்லாவிட்டால் பல்வேறு காரியங்களை நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாமல் போய்விடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மெய்ப்படுவதாக. அவர்கள் எல்லாவற்றையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்களாம். பந்தயத்திலே போராடுகிறால் அவருக்கு நீங்கள் முந்தின நாள் பிரியாணி கொடுத்தாலும் ஓட மாட்டார். அவர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். தன்னுடைய சாப்பாட்டு காரியங்கள்ல தூக்கம், தன்னுடைய உடை. ஒரு முறை இந்த குத்துச்சண்டை போட்டி நடக்கும்போது ஒரு மனிதர் அவர் முந்தின நாள் அதிகமாய் சாப்பிட்டு வந்ததினாலே ஒரு அரை கிலோ கூட என்கிறான காரியத்தினாலே அவரை தகுதி நீக்கம் செய்து விட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, அப்படியானால் அதற்கு எவ்வளவு ஆயத்தமா இருப்பார், எவ்வளவு பயிற்சி தேவைப்படும். சமீபத்திலே ஒரு இடத்தை கேட்டுக்கொண்டேன். அவர்கிட்ட கேட்ட பொழுது என்ன பயிற்சி எல்லாம் மேற்கொள்ள என்று சொல்லி அவர் சொல்லும்போது சொன்னார், காலையில் எல்லாருக்கும் முன்பாக எழுந்து நாங்கள் ஓடுவோம். பணி இருக்கும், ஆனால் அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்போம் என்கிறான காரியத்தை சொன்னார். நமக்கும் அப்படித்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். திடீரென்று ஓட்டப்பந்தயத்திலே ஓடினால்
நம்முடைய தசையில் பிடித்து கொண்டு நாம் இருந்த இடத்தை விட்டு அசைய முடியாது. நமக்கு பயிற்சிகள் அவசியம். ஆவிக்குரிய பயிற்சிகள் என்று வரும்பொழுது நமக்கும் ஒரு குறிப்பேடு, ஒரு வேதத்துடைய காரியங்களை குறித்து வைத்துக் கொள்கிற பழக்கம் வேண்டும். உங்களுக்கென்று ஒரு ஜெப நேரம் இருக்கிறதா? உங்களுக்கென்று வேத பகுதி, இன்றைக்கு என்ன வேத பகுதியை வாசித்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு ஒருவர் நீங்கள் வாசித்த வேத பகுதி என்னவென்று கேட்டால் அதை குறித்து நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படியானால் நீங்கள் அந்த லக்கை அடைவீர்கள் என்று அர்த்தம். அல்லாத பட்சத்திலே நீங்கள் நான் என்றைக்கோ வேதம் வாசிப்பேன், எப்பொழுதோ ஜெயிப்பேன் என்று சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் லக்கை நீங்கள் அடைய போவது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எல்லாவற்றிலையும் இச்சையடக்கம் என்கிறான காரியத்தை சொல்லும் போது நமக்கு தேவையில்லாத காரியத்தை நாம் விட்டுவிட வேண்டும். வேதம் சொல்றது, தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, பந்தயத்திலே அவன் சொன்னான், யுத்தம் பண்ணுகிற ஆள் தனக்கு அடுத்த அலுவல்களிலே சிக்கிக் கொள்ள மாட்டான். நமக்கு தேவையற்ற காரியங்கள், பலவீனப்படுத்துறதான காரியங்கள், நம்முடைய நேரத்தை திருடுகிறதான காரியங்கள், இவையிலே உட்கார்ந்து நான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளரவில்லை என்று சொன்னால் அது நம்முடைய தவறுதானே. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆவிக்குரிய ஜீவியம் ஏதோ மறைபொருளானது அல்ல, நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கிறது. ஆனால் அதை பெற முடியாதபடிக்கு நம்முடைய இச்சை அடக்கம் என்கிறான காரியத்திலே சோதித்து விடுகிறான். பல வேளைகள் நாம் நினைக்கிறோம், குறிப்பிட்ட நேரத்திலே தூங்கி குறிப்பிட்ட நேரத்திலே எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அன்றைக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு தாமதமாய் தூங்க போனால் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்க முடியாது. அதே போல் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும் என்றான ஒரு திட்டம் இருக்கும்போது நண்பர்களை சந்திப்போமானால் நாம் ஒரு நாளும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. இந்த இச்சையடக்கம் என்கிறான காலத்தில் உங்களுக்கு தான் தீர்மானம் வேண்டும். நீங்கள் அதை செய்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். இதற்கு ஒரு குறிப்பேடுகள் தேவை. பல வேளை மார்க் ட்வைன் என்கிறான ஒரு எழுத்தாளர் சொல்லும் போது சொன்னாரா, அவர் வீட்டில் எதற்கு என்று சொன்னால், அந்த மார்க் ட்வைன் அவர் 10 பக்கங்களாவது எழுதி முடிக்காவிட்டால் அவரை வெளியே அனுப்பக்கூடாது. அந்த வேலைக்காரன் அவரை உள்ளே வைத்து பூட்டி விடுவானாம். அவர் போகும்போது அவர் சொல்லுவார், இந்த எழுதி விட்டீர்களா என்று. எழுதவில்லை என்று சொன்னால் அவரை வெளியே விடமாட்டானாம். இப்படி பூட்டப்பட்டு எழுதப்பட்டதுதான் பல்வேறு இலக்கியங்கள். ஆண்டவர் சொல்ல உண்டான காரியங்கள் உங்களை நீங்களே பூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். வேதம் சொல்றது, நீ உன் அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்று வேதம் சொல்றது. இந்த காலங்கள் மிக கொடிய காலங்கள், கடைசி காலங்களில் இருக்கிறோம். இந்த காலங்களிலே நாம் நம்முடைய அறை வீட்டை பூட்டி தேவனோடு உள்ள நெருக்கத்தை அதிகரிக்க நமக்கு நாமே இச்சையடக்கம் உள்ளவர்களாக, ஒரு கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படியாக அப்படி செய்கிறார்கள். பல்வேறு வேளையிலே ஞானஸ்தானம் எடுக்கும் போது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்படுறதான காரியம், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் கிரீடத்தை, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனோடு கூட இருக்கிற ஸ்லாக்கியத்தை. நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம், தோல்வி அடைவது அல்ல. ஆதி மனிதன் தோற்று போனான், இப்பொழுதோ நமக்கு முழு பலம் கிடைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்மோடு கூட கிறிஸ்து இருக்கிறார். அவர் அனுப்பி தந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து தூண்டிக் கொண்டிருக்கிறார். நாம் விட்டு கொடுத்தால் நாம் ஜெயத்தை தான் பெறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பலவீனங்களை உதவி செய்கிற நம்முடைய ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இதை சொல்லிவிட்டு அவர்கள் அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறார்கள். நாமோ என்றென்றைக்கும் இருக்கிற கிரீடத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. ஆகையால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். எனக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் கொரோனா வியாதியிலே பரிசுத்தவான்கள் கூட மரித்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் வேண்டும். நாம் யாரும் மரிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல என்று சொன்னாலும், கொரோனாவிலே ஒருவேளை அப்படி கொடுத்தாலும் நான் கர்த்தருடைய ராஜ்யத்திலே போவேன் என்கிற நிச்சயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. ஆதி அப்போஸ்தலர்களும் ஆதியிலே இருந்த பரிசுத்தவான்களும் தங்களுடைய இரத்த சாட்சியாய் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டார்கள். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. வாளால் அறுக்கப்பட்டார்கள்,
மிருகங்களுக்கு முன்பாக போடப்பட்டார்கள். அப்பொழுதெல்லாம் தேவன் ஏன் காப்பாற்றவில்லை? தேவன் சில காரியங்களை அனுமதித்தார். யாக்கோபு பட்டயத்தினால் வெட்டப்பட்டான், ஆனாலும் ஆண்டவர் கண்டுகொள்ளாத மாதிரி இருந்தார். வேதம் நமக்கு சொல்கிறதான பாடம், நமக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எல்லா காலையும் எச்சரிக்கையா இருக்கும் போது இதில் சொல்லும் போது நிச்சயம் இல்லாத ஒரு ஓட்டம் போகக்கூடாது. ஆகாயத்தை அடிக்கிறவனை போல சிரமம் பண்ணக்கூடாதாம். ஆம் பிரியமானவர்களே, லக்கை வைத்து இன்றைக்கும் கிராமப்புறங்களிலே இந்த உரியடித்தல் என்று சொல்லி விளையாடுவார்கள். அதிலே ஒரு பந்தய பொருளை கட்டிவிட்டு கண்களை கட்டிவிட்டு சுற்றி விடுவார்கள். அவர்களுக்கு தெரிந்தவருடைய குரலை மாத்திரம் கேட்டு அவர்கள் அந்த லக்கை பார்த்து அடிக்க வேண்டும். எப்படி என்றால் கண்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே. நீங்கள் அந்த சொல்லுகிற நண்பருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டால்தான் கண் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையிலே குறிபார்த்து அடிக்க முடியும். ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் நாம் முகமுகமாய் கிறிஸ்துவை காண்கிற வரையிலும் இந்த வேதாமம் சொல்லுகிறதான வழிமுறையிலே நடக்கும் போதுதான் நாம் சரியாய் லக்கை நோக்கி செல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே இந்த ஒடுக்கி கீழ்ப்படுத்துதல் என்கிற காரியத்தை சொல்லும் போது உடனே நீங்கள் நினைத்து விடக்கூடாது, அவர் உடனே முழு நாளும் உபவாசம் செய்தார். அப்படி அல்ல. என்ன காரியத்தை மாம்சம் இச்சிக்கிறதோ அதற்கு நோ சொல்வதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். தன்னை ஏன் உதாரணமாக வைத்து சொல்லுகிறார்? பெரிய ஆவிக்குரியவன், 13 புத்தகங்களை எழுதினவனா இருந்தாலும் அவருக்கும் இன்னமும் மாம்சத்திலையும் ஆவியிலையும் ஆத்மாவிலையும் போராட்டம் உண்டு. அதை நான் ஜெயித்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். அதனால்தான் சொல்லுறான், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. அப்படியானால் வேதத்தை பிரசங்கிக்கிறார்கள் என்பதற்காக ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை பரலோகத்துக்கு அனுப்பிவிட மாட்டார். அவர்களும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருடைய நாம் மையப்படுவாங்க. அப்படியானால் நான் என்ன செய்கிறேன்? என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்னென்ன காரியங்கள் என் சரீரம் கேட்கிறது? ஒருவேளை வசதியான காரியங்கள், என்னை யாராவது பெருமைப்படுத்த வேண்டும், எனக்கு யாராவது மகிமை செலுத்த வேண்டும், இந்த காரியங்கள்லாம் வருமானால் சுய பெருமைகள், தற்பெருமைகள், ஒரு பொறாமை, எரிச்சல், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த மறக்க வேண்டாம். தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து என்னென்ன காரியங்களாம் திரும்ப திரும்ப நம்ம இடத்திலே போராடி கொண்டிருக்கிறதோ அவைகளை திரும்ப திரும்ப தேவ சமூகத்திலே மேற்கொள்வதை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த வெற்றியை பெறும்போது ஜீவ கிரீடம் நமக்கு உண்டு. அருமையான ஐயா மரித்த டிஜிஎஸ் ஐயா பாடும்போது சொல்லுவார், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஆம், ஜீவ கிரீடம் நீங்கள் சூடும்போது என்ன பெரும்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற உலக ஆசீர்வாதங்களையோ கிருபைகளையோ நன்மைகளையோ அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் யாரும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. குறைவுகளை அனுபவித்தார்கள், போராட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கையிலே உதவி செய்வார் யாரும் இல்லை. ஆனால் அதிலே சந்தோஷமாய் கழிவுண்டார்கள். தேவனுடைய நாமத்துக்காக அவமானப்படுவதற்கு பாத்திரராய் எண்ணினார்கள். உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில் இன்னும் அப்படியெல்லாம் நாம் பாடலை சகிக்கவில்லை, ரத்தம் சிந்தும் அளவுக்கு நாம் போராடவில்லையே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்படியானால் உலக பிரகாரமான ஒரு குறைக்காக, ஒரு குறைவுகளுக்காக தேவனை விட்டு விலகுவதால் உங்களுக்கும் எனக்கும் எந்த லாபம் கிடையாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலே ஒருவர் தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ திரும்ப உனக்குரிய லக்குக்கு நேராய் வா. தேவன் உங்களையும் என்னை ஆஸ்வதிப்பாராக. நிறைவாக என்னுடைய மனைவி ஜெபம் பண்ணுவார். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களை எங்களுக்கு இச்சை அடக்கம் தேவைப்படுகிறதோ அப்பா, எங்களுடைய ஓட்டத்திலே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓட என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக.
அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறவர்களை செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டவரே தடுக்கிற மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் ஆவியினாலே அதை நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெயம் பெறுவதற்கு என் தேவன் உதவி செய்வீராக. அப்பா தொடர்ந்து வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய நாங்கள் அப்பா எல்லா காரியங்களிலும் முன்மாதிரியா இருக்க தேவ பிள்ளைகளாக எங்களுக்கு என் தேவன் உதவி செய்வனுமாய் செபிக்கிறோம். என்னுடைய திருச்சபைக்கு என் தேவன் உதவி செய்வனுமாய் செபிக்கிறோம். ஆங்காங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட உங்க பிள்ளைகளுக்கு என் தேவன் உதவி செய்வனுமாய் செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையா உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.